என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசேரா சுந்தரி நண்பன வணக்கங்கள். இன்னைக்கு செபியிலேருந்து புது ரூல்ஸ்லாம் நிறைய வந்திருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த புது ரூல்லாம் பார்த்தோன்னே நம்ம செபியை பார்த்து என்ன கேட்க தோணுதுன்னா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்க தோணுது. சரி, பார்த்துருவோம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி. மொத்தமாக ஒரு 6 வகையான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதில் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ முதல் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் சைஸ். ஏற்கனவே மினிமம் கான்ட்ராக்ட் சைஸ் 5 லட்சம் ரூபாய் இருந்தது. அந்த மினிமம் கான்ட்ராக்ட் சைஸ் இப்போ 15 லட்சம் ரூபாய்னு ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்ன வகையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டுத்தில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ தான் ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி அது இதெல்லாம் வருது. ஸோ அதனால் நம்ம பெரும்பாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் நிறுத்திப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52,000 53,000 ரேஞ்சில் இருக்குது. இப்போ லாட் சைஸ் 15. ஸோ 15 × 52,000 53,000 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.8 லட்சம் 8 லட்சம் கிட்டத்தட்ட வருது இல்லைங்களா? இப்போ மினிமம் கான்ட்ராக்ட் சைஸ் 15 லட்சம் சொல்லிட்டதால இப்போ கோயிங் ஃபார்வர்டு அந்த 15ங்கிறத லாட் சைஸ் 30ன்னு ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது மினிமம் கான்ட்ராக்ட் சைஸ் 5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அது 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவசியம் கிடையாது இல்லைங்களா? ஒருவேளை பேங்க் நிஃப்டி நாளைக்கு கிராஷ் ஆகி ஒரு 40,000க்கு வந்ததுனாக்கா அப்போ வேறு விஷயம். அப்போ 30 லாட் சைஸ் வச்சா கூட 30 × 40,000 12 லட்சம் தான் வருது. பண்ண மாட்டாங்க. ஆனால் 50,000க்கு மேலேயே தொடர்ந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் நடந்ததுன்னு சொன்னால் அது 15ங்கிற லாட் சைஸ் 30ன்னு மாற்றினாலே போதுமானது. அவங்க 45ன்னு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 25 லாட் சைஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 26,000 கிட்ட இருக்குது. அதில் கான்ட்ராக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் இருக்குது. இதனால் இந்த கான்ட்ராக்ட் சைஸ் 25ன்றதை 75ஆக மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 75ஆக மாற்றினா கிட்டத்தட்ட 19 லட்சத்துக்கு போயிடும். அதனால் கான்ட்ராக்ட் சைஸ் 25லேருந்து 60 ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 60 ஆக்கினாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்சத்துக்கு மேலே வந்துடும். ஸோ இது எல்லாமே அவங்க நவம்பர் 20ஆம் தேதி அவங்க என்னைக்கு முடிவு பண்ணுறாங்களோ அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பொறுத்து மாறுபடும். ஓரளவுக்கு பங்கு சந்தைகள் இறங்கலாம் ஏறலாம். ஏறிச்சுன்னா பிரச்சனை கிடையாது, இறங்குச்சுன்னா லாட் சைஸ் அதிகமாகும். சரி, இது யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல் கேள்வி இங்கே ஆப்ஷன் பையர்ஸ் இருக்கிறாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஆப்ஷன் செல்லர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கிறவங்க, பணம் நிறைய இருக்கிறவங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு யாருமே 1 லாட் 2 லாட்லாம் பண்ண மாட்டாங்க. இல்லை 10 லாட் 20 லாட்டுன்னு பண்ணுவாங்க. இப்போ லாட் சைஸ் டபுள் ஆகிடுச்சுன்னு சொல்லி வச்சுக்கோமே. இப்போ 10 லாட் பண்ணுறோம் 5 லாட் பண்ணுவோம், 20 லாட் பண்ணுறோம் 10 லாட் பண்ணுவோம், 100 லாட் பண்ணுறோம் 50 லாட் பண்ணுவோம். இப்போ யாருக்கு பிரச்சனை வரும்னா, ரொம்ப குறைவான காசு வச்சுன்னு ஒரே ஒரு லாட்டு ஆப்ஷன் செல் பண்ணுறவன் அவன் போய் 1/2 லாட் செல் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பங்குச்சந்தையில் அந்த மாதிரி ஒரே ஒரு லாட்டை மட்டும் செல் பண்ணுற அளவுக்கு கையில் காசு வச்சுக்கிறவங்க, அதில் ஆப்ஷன் செல்லிங்கில் ஈடுபடுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு. மேபி இந்த ஷேர் இந்த விலைக்கு கீழே வந்தால் நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் செக்யூர்ட் புட்டுன்னு சொல்லுவாங்க. அது சில பேர் பண்ணுவாங்க. அவங்க இப்போ என்னென்னா ஒரு மினிமம் 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும். ஏற்கனவே மினிமம் 5 லட்சத்துக்கு வாங்கினா போதும், இப்போ மினிமம் 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ அவங்களுக்கு வேணால் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். மற்றபடி ஆஸ் அ ட்ரேடராக ப்ரொஃபஷ்னலாக ட்ரேடிங் பண்ணுறவங்க பெரும்பாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த இண்டெக்ஸில் மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கம்மியான கேபிட்டல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அதை 1-2 பேர் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான கேபிட்டல் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க இதுக்கு மேலே ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியாது. அவங்க ஆப்ஷன் பையிங்க்கு போயிடுவாங்க. இது ஆப்ஷன் செல்லர் பர்ஸ்பெக்டிவில். இப்போ ஆப்ஷன் பையர் பர்ஸ்பெக்டிவில் வருவோம். இப்போது லாட் சைஸ் டபுள் ஆகிடுதுன்னு வச்சுப்போம். இப்போது ஒருத்தர்கிட்ட 250 ரூபா இருக்கும். அவர் என்ன பண்ணார், இப்போ லாட் சைஸ் 25. லாட் சைஸ் 25ன்னும் போது 250 ரூபா. ஸோ எங்கே ஒரு 10 ரூபாய்க்கு தாங்க போய் அந்த ஆப்ஷனை பை பண்ணுவார். ஸோ 25 × 10 250 ரூபா. ஆனால் இப்போ என்ன லாட் சைஸ் 60 ஆகிட்டாங்கனாக்கா இப்போ கையில் வச்சுக்கிற 250 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? அவர் 10 ரூபாய்க்குனாக்கா 60 × 10 600 ரூபாய் வேணும். இப்போ இவர் இல்லை 600 ரூபாய் இல்லை 250 ரூபாய் தான் இருக்குது. இவர் என்ன பண்ணுவார், எங்கே ஆப்ஷன் 4 ரூபாய் ட்ரெண்ட் நடக்குது அங்கே போய் பை பண்ணுவார். அப்போ என்ன நடக்கும்னா
இந்த ஆப்ஷன் பையர்ஸு ஒரு கிட்ட பை பண்ணுறதுக்கு பதில் இன்னமும் தூரமாக போய் பை பண்ண முடியும். அப்போ இன்னும் தூரமாக போய் பை பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து இன்னும் குறைஞ்சிரும். ஸோ இந்த சேஞ்ச் இந்த ரூல் வந்து ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் பையருக்கு ஒரு நெகட்டிவ், ஆப்ஷன் செல்லருக்கு இது பெருசாக நெகட்டிவ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ரொம்ப 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 கம்மியான கேபிட்டல் வச்சுன்னு பண்ணுற ஆப்ஷன் செல்லருக்கு மட்டும்தான் இது நெகட்டிவ் இருக்கும், மற்றபடி ஆப்ஷன் பையருக்கு தான். ஸோ செபி என்ன பண்ணாலுமே அது ஆப்ஷன் பையரை தான் தாக்கும், ஆப்ஷன் செல்லரை பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து சிலர்லாம் வந்து லாங் டேர்ம் ஆப்ஷன் பண்ணுவாங்க. என்னுடைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணவங்களாம் பெரும்பாலும் வந்து லாங் டேர்ம் ஆப்ஷன் பண்ணுவாங்க. நிறைய பேர் டிசம்பரில் பொசிஷன் வச்சுருப்பாங்க. அப்போ லாட் சைஸ் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான உங்கள் பொசிஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரே ஒரு லாட்டு காலை செல் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ நிஃப்டி லாட் சைஸ் வந்து 25. இப்போது நவம்பர் 20ஆம் அப்புறம் அதை உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கினா விற்க முடியாது, விற்றா வாங்க முடியாது. ஏன்னா லாட் சைஸ் வந்து மேபி ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், லாட் சைஸ் 75ன்னு மாற்றிடுறாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது 25. 75,000 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விற்கவோ வாங்கவோ முடியும். 25,000 இருந்தால் அதை அப்படியே கடைசி வரைக்கும் விட்டுடணும். அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க. அல்லது நீங்கள் நவம்பர் 20ஆம் முன்னாடி லாட் சைஸ், இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு லாட் செல் பண்ணிக்கிறீங்கன்னா இன்னும் 2 லாட்டை செல் பண்ணி மொத்தமாக 75 கொண்டு வந்துடணும். அப்போ தான் நவம்பர் 21, 22 வந்து உங்களால் அதில் ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு மைனர் இது. இப்போ பொதுவாக வந்து செபிலாம் வந்து எப்பவுமே ஒரு புது ரூல் கொண்டு வரும்போது 3ஆவது மாதம் எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. இது இந்த தடவை இன்னும் 1.5 மாதத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸு நெகட்டிவ் ஃபார் பையர்ஸ், நெகட்டிவ் ஃபார் மார்ஜினல் செல்லர்ஸ், பட் நோ சேஞ்ச் ஃபார் பிக் செல்லர்ஸ். சரி, அடுத்தது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி தான் வச்சுருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி, செவ்வாய்க்கிழமை ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி, புதன்கிழமை பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி. போனால் போகுதுன்னு ஐயோ பவன் பார்த்து வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு எக்ஸ்பைரி விட்டுட்டாங்க, அது பிஎஸ்சி எடுத்துன்னு போட்டோன்ட்டு. பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, வெள்ளிக்கிழமை வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, திங்கக்கிழமை பேங்க் எக்ஸ்பைரி. ஸோ 5 ட்ரேடிங் செஷனில் 6 எக்ஸ்பைரி இருக்குது. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸ்பைரி டேட் ட்ரேட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஆப்ஷன் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆர் ஜீரோ இல்லைங்களா. நீங்கள் இந்த ஆப்ஷன் 10 ரூபாய்க்கு பை பண்ணீங்க, அது போனால் 200, 300 போகும், இல்லைன்னா 0 போகும். அந்த ஹீரோ அண்ட் ஜீரோ, ஹீரோ ஆர் ஜீரோ, அது கான்செப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. செபியோட ஸ்டடியை என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் 5 நாளில் ட்ரேட் நடக்கிறதுல அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் கிட்டத்தட்ட 65% ட்ரேட் நடக்குது. அதுவும் லாஸ்ட் 1 or 2 ஹவரில் தான் இன்னும் நிறைய நடக்குது. எல்லாம் இந்த ஹீரோ தான். எவ்ரிபடி வாண்ட் டு பிகம் ஹீரோ, பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி பிகம் ஜீரோ. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான். இப்போது எல்லாரும் ஸ்பெக்குலேட் பண்ணுறது என்னென்னா, எந்த வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா, என்எஸ்சி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியை வச்சுப்பாங்க. மீதி ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இது எதை வச்சு சொல்கிறேன்னா, அவங்க ஆரம்பிக்கும் போதே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க வீக்லி எக்ஸ்பைரியில். இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி தான் மோஸ்ட் ட்ரேடட் கான்ட்ராக்ட் இன் த வேர்ல்ட். சரி, இவங்க பேங்க் நிஃப்டி வச்சுட்டாங்கனாக்கா சென்செக்ஸில் என்ன பண்ணுவாங்க, அதாவது பிஎஸ்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வச்சுக்கலாம், அல்லது பேங்க் எக்ஸ்பைரி வச்சுக்கலாம். எல்லாருமே பேங்கிங்கில் தானே ட்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து பேங்க் எக்ஸ்பைரி மட்டும் வச்சுப்பாங்க. ஸோ நவம்பர் 20ஆம் அப்புறமா பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வீக்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி, பிஎஸ்சியில் வந்து பேங்க் எக்ஸ்பைரி மண்டே, இது 2 தான் இருக்கும் அப்படின்றது கருத்து. அகெயின் இது யாரை பாதிக்கனாக்கா, நிறைய பேர் வந்து பியூர் கேம்லர்ஸ், தே வாண்ட் டு பை. ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி போய் பை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 5 நாள் கேம்லிங் பண்ணுறது இப்போ 2 நாள் கேம்லிங் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி மந்த்லி எக்ஸ்பைரி போது 3 நாள் பண்ணலாம். இல்லைங்களா, மந்த்லி எக்ஸ்பைரி போது நிஃப்டி வியாழக்கிழமை வரும், பேங்க் நிஃப்டி புதன்கிழமை வரும், பேங்க் எக்ஸு மண்டே வரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்குன்னா
இப்போ 4 வாரத்தில் 4 5 20 நாளும் கேம்லிங் பண்ணுறவங்க அப்போ 4 2 8 ப்ளஸ் மந்த்லி எக்ஸ்பைரி 9. ஸோ கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிரும் இல்லைங்களா. செல்லர் பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அன்னைக்கு என்ன இது எக்ஸ்பைரி ஆகுதோ அதில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது மண்டே வந்து மிட் கேப் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க, டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க, வெனஸ்டே பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க, தர்ஸ்டே நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க, ஃப்ரைடே சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. இது அவங்க இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இது பிரச்சனையாக இருக்கும். ஆனால் பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க இது இல்லை மிட் கேப் நிஃப்டி இல்லைன்னா நிஃப்டியில் பண்ணிட்டு போகிறாங்க, நிஃப்டி இல்லைன்னா பேங்க் நிஃப்டியில் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ரூல் வந்து ஆப்ஷன் பையருக்கு எதிராகவும் இல்லைங்களா பியூர் இன்ட்ராடே எக்ஸ்பைரி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு எதிராகவும் இருக்குது. மற்றபடி பொசிஷனல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இது பிரச்சனை கிடையாது. இப்போது பியூர் இன்ட்ராடே எக்ஸ்பைரி ட்ரேடர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 5 எக்ஸ்பைரிக்கு பதில் 2 எக்ஸ்பைரி தான் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை, 3வது ரூல் செபியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் 2% எக்ஸ்ட்ரா மார்ஜின் மணி பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2%ன்றது பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய தொகை. ஏன்னா அவங்க 2%ன்னு சொல்கிறது 2% ஆஃப் த மார்ஜின் கிடையாது, 2% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோமே, 1 லட்ச ரூபாய் மார்ஜின் மணி பே பண்ணிட்டு இருப்பாங்க, அது 10% மார்ஜின் மணி. இப்போ 2% இன்க்ரீஸ்னா 20,000 இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே 1 லட்ச ரூபாய் பே பண்ணிட்டு இருந்தவங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராடல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மார்ஜின் மணி 1 லேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 லேக் மார்ஜின் மணி இப்போ வந்து 1.4 லேக்ஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா மார்ஜின் மணி ஃபார் கால் ஆப்ஷனு, ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா மார்ஜின் மணி ஃபார் புட் ஆப்ஷன், அப்போ 40,000 ஆகிடும். ஸோ 1 லட்ச ரூபாய் பே பண்ண இடத்துல இப்போ 1,40,000 பே பண்ண வேண்டி வரும். அதனால் அவங்களுடைய ROI ரொம்ப குறையும். இது வந்து பியூர் இன்ட்ராடே எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. பொசிஷனல் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் மணி கிடையாது. அடுத்தது, இப்போ ஏற்கனவே 1 லட்ச ரூபாய் பே பண்ணவன் இப்போ 1,40,000 பே பண்ணால் என்ன ஆகும், அவனுடைய ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் அவன் செல் பண்ண மாட்டான். ஸோ ஹி வில் டிமாண்ட் மோர் ப்ரீமியம். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் ப்ரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் அது வந்து ஆப்ஷன் பையருக்கு தான் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இந்த 3 சேஞ்சஸுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு 3மே நெகட்டிவாக தான் இருக்கும். ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு சில செக்மெண்ட், அதாவது கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்ஜினல் செல்லருக்கு நெகட்டிவாக இருக்கும். வீக்லி எக்ஸ்பைரி சேஞ்ச் பண்ணது வந்து எக்ஸ்பைரி டே இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி. பட் ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இதில் சொல்லணும், இந்த எவ்ரிடே எக்ஸ்பைரியில் வந்து நிறைய மேனிப்புலேஷன், இந்த இன்ஜெக்ஷன் ஸ்டோரி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ பை பண்ணிவிட்டு திடீர்னு மார்க்கெட்டை வந்து ஒரு 100 கோடி 200 கோடி ரூபாய்க்கு போய் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு மார்க்கெட்டை மூவ் பண்ணி அதில் அட்வான்டேஜ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு நம்புவோம். அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது 3 தான் வந்து மேஜர். இது இன்னொரு 3 இருக்குது, அது 3மே மைனர் விஷயங்கள். ஒன்று வந்து இன்ட்ராடே பொசிஷன் லிமிட் வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எப்பவுமே பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஒரு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பொசிஷன் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸ்டாக்கில் வந்து அதை மானிட்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஒரு 95% மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட் கிராஸ் ஆச்சுன்னா ட்ரேடிங்கை பேன் பண்ணணும். பட் இண்டெக்ஸில் அப்படி எதுவும் கிடையாது. ஒருவேளை எதிர்காலத்தில் அது மாதிரி எதனா கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்களோன்னு தெரியல. அதை தான் ஒரு சூசகமாக சொல்கிறாங்க இப்படி. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட் வந்து ரிமூவ் இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களே வந்து 105% கூட இருக்காது. அந்த 5%த்தில் 101% தான் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நான் நிறைய இடத்துல போகிறேன், பேசுகிறேன், ஆப்ஷன் செல்லிங்கில் நான் கேட்பேன், நீங்கள் எத்தனை பேர் கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 101% தான் கை தூக்குறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப 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 மார்ஜினல் நம்பர் ஆஃப் பீப்புளை தான் இது பாதிக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ். இது எனிவே வந்து காமன் மேன்லாம் வந்து ஆப்ஷன் பை பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தான் புரோக்கர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களை எதுவும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா வந்து ஒரு புரோக்கர் விருப்பப்பட்டால் இல்லைங்களா, கிளைண்ட் வந்து ஆப்ஷன் பை பண்ண சொல்லலாம். அப்ஃப்ரண்ட் கேஷ் பே பண்ணாமலே நெக்ஸ்ட் டே பே பண்ணினா போதும். பெரும்பாலும் இன்ட்ராடேயில் பண்ணுறவங்கள அன்றைக்கே வெளியே வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அவங்க இன்ட்ராடே லிமிட் கொடுப்பாங்க.
ஆனால் புரோக்கரோட காசு அங்கே பே பண்ணி ஆகணும். ஆனால் புரோக்கரோட காசு வந்து இங்கே கோலேட்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இப்போ எடுத்து விட்டுறாங்க. அது காமன் மேனுக்கு எந்த வித பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ ஆக மொத்தம் செபி வந்து மொத்தம் 6 புதிய விஷயங்கள் கொண்டு வந்துக்கிறாங்க. 3 ரொம்ப மைனரு, 3மே 2025 வருது. 3 மேஜரு, அது மூணுமே வந்து நவம்பர் 20 வருது. அதில் வந்து ஒட்டுமொத்தமாக செபி என்ன பண்ணாலுமே அது வந்து ஆப்ஷன் பையரை தான் பாதிக்கும். ஆப்ஷன் செல்லரை ஒரு சில பேரை மட்டும் அது பாதிக்கும். பொதுவாக வந்து பெரும்பாலான ஆப்ஷன் செல்லரை அது பாதிக்காது. நான் இன்றைக்கி P&L ரிப்போர்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த செபி நியூஸ் வர இந்த வீடியோ போட்டுட்டேன். நான் பார்க்குறேன், எனக்கு டைம் இருந்தால் நான் இப்போ ஷூட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் P&L ரிப்போர்ட்டை நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.